exercise 1.1 sum number 3 b cross a கொடுத்திருக்காங்க -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4 ஆர்டர் பாஸ்ல கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு சம் வந்து எக்ஸாம்பிளில் இருக்கும். இது வந்து எக்ஸைஸில் இருக்கக்கூடிய சம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பின்னு இருக்கும். ஆனால் எக்ஸைஸில் வந்து பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அப்போ என்ன டேர்ம்ஸாக இருக்கும் அப்படின்னா பி டேர்ம்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை வேர்ட்ஸில் எழுதிக்கணும். என்ன எழுதணும் அப்படின்னா வந்து செட் ஆஃப் ஆல், அப்போ ஏன்றதுல ரெண்டாவதுல இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ஏ. ஸோ செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் நம்ம கொடுத்துருக்கிறது பி கிராஸ் ஏ, அதனால் வந்து பி கிராஸ் ஏன்னு எழுதிக்கணும். அப்போ செகண்டில் இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா ஏ. அப்போ 3 இருக்குது, 4 இருக்குது, அடுத்து அகெயின் 3 இருக்குது, அகெயின் 4 இருக்குது, அகெயின் 3 இருக்குது, அகெயின் 4 இருக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒமிட் பண்ணிடணும். அப்போ 3ன்றது 3 டைம்ஸ் வந்து இப்போ 1 டைம் எழுதினா போதும். அதேமாதிரி 4ன்றதையும் 1 டைம் எழுதினா போதும். அடுத்து பின்றது என்னன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் பி. ஸோ சேம் வேர்ட், அதில் வந்து செகண்டுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டுன்னு போடணும். அப்போ போட்டோம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் first coordinates of element b cross a. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னது -2 -2 0 0 3 3. இங்கேயும் -2 இங்கேயும் -2. அப்போ 1 டைம் -2 போட்டால் போதும். இங்கேயும் 0 இங்கேயும் 0 1 டைம் 0 போட்டால் போதும். இங்கேயும் 3 இங்கேயும் 3 1 டைம் 3 போட்டால் போதும். ஸோ ஏ ஃபைன் பண்ணியாச்சு, பி ஃபைன் பண்ணியாச்சு.